ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಸೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ஜெய் கணேச பாகிமாம். ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம். அன்பான ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்க்குறோம். இதை தவிர ஒவ்வொரு பயிற்சிகளும் மிகப்பெரிய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பயிற்சி, ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, இதை மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்குறோம். இப்போ எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு குரு பயிற்சி அப்படின்னாக்க சற்றேறக்குறைய ஒரு வருஷம், ராகு கேது பயிற்சி அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 1.5 வருஷம், இதுக்கு அடுத்தது சனி பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய எப்போதுமே 2.5 வருஷம் வரும். ஆனால் இந்த ட்ரிப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க சனி பயிற்சியை பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய 3 வருஷம் வருது. சரி, எதுக்குனால இந்த மாதிரி 3 வருஷம் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு ரிட்ராகேஷன், அதாவது வக்ர நிலை அடைகிறது. வக்ரம்னாக்க பலம் இழந்து காணப்படுதல். இருக்கிறதுலேயே சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. அப்போ சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, சனி கெடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்ப்போமே. இருக்கிறதுலையே பரம பவித்திரமானவர் நல சக்கரவர்த்தி. அந்த நல சக்கரவர்த்தியையே ஒரு 7.5 வினாழிக ஜலத்தில் முக்கி பலன் கண்டவர். அவரை போல கொடுப்பவரும் கிடையாது, அவரை போல கெடுப்பவரும் கிடையாது. அதே போல் பார்த்தோம்னாக்க நவ கிரகங்கள் 9 கிரகங்களில் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுக்கல. ஈஸ்வர பட்டம் கொடுத்த ஒரே கிரகம் நம்மளுடைய சனீஸ்வர பகவானான சனி ஈஸ்வரன். அப்போ நியாயத்தை வழங்குபவன் சனீஸ்வரன். இவரை யாராலையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இவருடைய தகப்பனான சூரியனாலேயே இவரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, யாரால தான் சாமி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயராலையும் தான் இவரை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் சற்றேறக்குறைய 3 வருஷம் இருக்கிறாரு. மார்ச் 2026 வரலும் இருக்கார். சரி, இப்போ இவர் இருக்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இவர் வக்ர நிலையை அடைகிறாரு. வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது, ரிட்ராகேஷன் அப்படின்னு பேர். ரிட்ராகேஷன் அப்படின்னாக்க ஒரு சில சமயத்தை பொறுத்தளவுக்கு ஒரு நட்சத்திர பாதம் வருவார், ஒரு சில சமயம் 2 நட்சத்திர பாதம் ரிட்ராகேஷன் வக்ரம் ஆகி வருவார். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ட்ரிப்பு சனி பகவான் வக்ர நிலையை அடைகிறாரு. வக்ர நிலையை அடையிறது எந்த டேட்லேருந்து எந்த டேட்டு வரலும்ன்ற சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வக்ர நிலை அடையிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சனி பகவானானவர் வக்ர நிலையை அடையிறது அப்படின்றது பொறுத்தளவுக்கு வக்ர நிலை தொடக்கம் 19/6/2024 அன்னைக்கு கிழமை அப்படின்றது வசந்த கிழமையான புதன்கிழமை. மத்தியானம் 3:09 சதய நட்சத்திரம் 3ஆம் பாத கும்பராசியில் ஆனி மாதத்துக்கு அது 5ஆம் தேதி வக்ர நிலையை அடையிறாரு. சரி, வக்ர நிவர்த்தி என்னைக்கு பெறாரு அப்படின்னு பார்ப்போமா? 4/11/2024 திங்கட்கிழமை மத்தியானம் 3:22 சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு கும்பராசியில் வராரு. அதுக்கு தமிழ் மாதம் அப்படின்றது ஐப்பசி மாதம் 19. இது சற்றேறக்குறைய இந்த சனி பகவானுடைய வக்ர நாட்கள் அப்படின்றது 140 நாட்கள் வக்ர நிலையில் இருக்கிறாரு. சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம். அதில் இந்த ட்ரிப்பு 3 வருஷம் இருக்கிறாரு. வக்ரமாகிறது 140 நாள் இருக்கிறாரு. சரி, இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த அளவுக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து சூரிய பகவான் 5ஆம் இடம் வரக்கூடியது. அதாகப்பட்டது ஆனி மாதம் 5ஆம் தேதி. அப்போ சனி பகவான் இப்போ வக்ரம் நிலை நடையில சூரிய பகவான் இருக்கிறது மிதுன ராசியில் இருக்கிறாரு. அதே போல் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது துலா ராசியில் 9ஆம் இடத்துல வரும்பொழுது, சனிக்கு சூரிய பகவான் 9ஆம் இடத்துல வரும்போது சுவாதி நட்சத்திரத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இந்த வக்ர காலகட்டங்கள் 140 நாட்கள் என்னென்ன பலன்கள் தரப்போகிறார்? என்ன சாமி இதில் நீங்கள் வக்ரம் அப்படின்னாக்க ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறினா பலன் தருவாரா, இல்லை ஒரு நட்சத்திரம் விட்டு ஒரு நட்சத்திரம் மாறினா பலன் தருவாரா அப்படின்லாம் கேட்கலாம். எப்பொழுதுமே சதய நட்சத்திரத்தில் அவர் பயிர்றாரு, 3ல் வக்ர நிலை அடைகிறாரு, சதய 1ஆம் பாகத்தில் வரார். பட் அந்த 140 நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள். எப்பொழுதுமே சனியை பொறுத்தளவுக்கு பலம் பெறுறதோட
பலம் பெறாமல் இருக்கக்கூடிய நாட்கள் தான் மிக மிக சிறப்பான நாட்கள். அவர் வலு இழக்கிறார், ரிட்ராகேஷன் ஆகிறார். சரி, அடுத்தது இந்த சனி வக்ர நிலை அடையக்கூடிய நாளில் கிரகங்கள் என்னென்ன நிலவரத்தில் இருக்காங்க அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். அதை காலபுருஷ தத்துவத்துப்படி மேஷ ராசி முதல் ராசி. மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், அடுத்தது ரிஷப ராசியில் குரு பகவானும், அடுத்தது மிதுன ராசியில் சூரிய பகவான், புத பகவான், சுக்கிர பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவானும், அந்த சனி பகவான் வக்ரமாகிற நாள் சந்திர பகவான் இருக்கிறது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதாகப்பட்டது விருச்சிக ராசியில் சந்திர பகவான் இருக்கிற நாளில் பெயர்றார். இதை தவிர கும்பராசியில் சனி பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியான ராகு பகவானும் இருக்கக்கூடிய நாட்களில் இந்த சனி வக்ரம் பெறாரு. இந்த வக்ர காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றத பார்ப்போம். அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லுவாங்க, சனி பார்த்த இடம் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க, சனி நின்ற இடமும் பாழ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் இருந்து சனி பகவான் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சதய நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரலும் என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் தருவார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கா பார்ப்போமா? அன்பான கடகராசி அன்பர்களே, ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி, 11ல் குரு, படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தெரியுது. உங்களுக்கு இந்த சனி வக்ரத்தினால ஒரு நல்ல நிகழ்வு நிகழப்போகுது. அஷ்டமத்தில் இருக்கிற சனி பகவான் கஷ்டங்களை கொடுப்பார், ஆட்சி பெற்ற சனி பகவான் கொடுப்பார். சந்திரனுக்கு சனி பகவான் பகை கிரகம். அப்பா படாத பாடுபட்டுருக்கிறேனே சாமி போன டிசம்பர்லேருந்தே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு ப்ரீத்திங், ஐசியில் இருக்கிறவங்க ஜென்ரல் வார்டுக்கு வர மாதிரி இந்த 140 நாளும் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரம் அப்படின்னாக்க பலம் இழக்கிறது. அஷ்டமத்தில் உள்ள ஆட்சி பெற்ற சனி பலம் இழக்கிறார். சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலேருந்து சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு வரார். எப்போ சனி பகவான் வலு இழக்கிறாரோ அப்போ உங்களுக்கு யோகமான காலகட்டம்னு சொல்லலாமா, யோகமான காலகட்டம்னே சொல்லலாம். சரி, என்னென்ன விதத்தில் யோகம் வரும் அப்படின்னாக்க, எப்பொழுதுமே அஷ்டமத்து சனி நடக்கும்போது சொந்த வீட்டிலையோ சொந்த இடத்துலையோ இருந்தாக்க கண்டிப்பாக பிரச்சனைகளுடைய தன்மையை வீரியத்தை கூட்டுவார் சனி பகவான். அப்போ இந்த காலகட்டங்களில் அவர் பலம் இழக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, எப்படி சாமி உண்டாகும்? உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைச்சி அதன் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அது எந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கும்? கண்டிப்பாக 11ல் குரு இருக்கிறதுனால எதிர்பார்த்ததோட திடீர் பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது 8 அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்ம ஆயுளுக்கும் தொடர்பை இந்த 8ஆம் இடத்தை சொல்லுவோம். ஆயுள்காரகனான சனி பகவான் வக்ரம் அடைகிறதுனால சொந்த வீட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கடகராசி அன்பர்கள் எச்சரிக்கையோடு சென்றோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம். இப்போ அதுவும் ரிலாக்ஸ் ஆகுது, 140 நாள் ரிலாக்ஸ் ஆகுது. அப்போ இந்த கடகராசியை பொறுத்தளவுக்கு ஏற்றமான காலகட்டம். அடுத்தது இந்த கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு 11ஆம் இடமான பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் அப்படின்ற இடத்துல பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கிறது மிக சிறப்பு. செய்கின்ற தொழிலில் ஏற்றம் அடைஞ்சி அதன் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு திடீர் பணவரவும் திடீர் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
உங்களுடைய தலைவர்களுடைய கடைக்கண் பார்வை உங்கள் மேலே பட்டு, என்னப்பா எப்படி இருக்கிற, சரி இந்த பதவி எடுத்துக்கணி அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பேரில் இதுவரையிலும் இருந்த அவப்பெயர்கள் மறைஞ்சு நல்ல பேர் கிடச்சி பதவி உயர்வும் கிடைக்கும்போது கான்ட்ராக்டுகள் சனி பகவான் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கோல் நிலக்கரி கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, அதே போல் டேங்கு கட்டுற கான்ட்ராக்டு, இரும்பு ரசாயனம் வாங்கி வைக்கிற கான்ட்ராக்டு, இது எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு இந்த 140 நாளில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுடைய ராசியுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம், 3ஆம் இடம் அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம். இந்த தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடிய கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு இதுவரை பதவி உயர்வும் பணவரவும் கிடைக்காம உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதும் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்துல உள்ள கேதுவை பார்க்கும் பொழுது அந்த தடையும் தாமதமும் அவப்பெயரும் விலகி கண்டிப்பாக பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கும். பதவி உயர்வு அப்படின்றது உங்களுக்கு ரெகனைஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் ஆணுக்கு 3ஆம் இடம் அப்படின்றது வீரியஸ்தானம் அப்படிம்போம். திருமணமாகி கடகராசி என்பவர்களுக்கு இதுவரை சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம்ருத்தி இல்லாத கடகராசி என்பவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை பார்க்கறதுனால வம்சம் விருத்தி ஸ்பேம் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆணுடைய லட்சம் சனி முட்டையில் பெண்ணோடைய இதில் ஒரே ஒரு சினை முட்டை சேரக்கூடிய வாய்ப்புகள். அப்போ இந்த 140 நாளுக்குள்ளார கடகராசியை சேர்ந்த திருமணமான தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்குறார். ரொம்ப நாளாக நான் குலதெய்வத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து அந்த முடிவு காலதாமதமாயிட்டே இருந்துச்சு. போகக்கூடிய காலகட்டங்களில் ஏதாவது ஒரு இடையூறு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சனி வக்ரமான காலகட்டங்களில் சனி பகவான் பலமிழக்கக்கூடிய காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கடகராசி என்பவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சி ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்களை சொல்கிறேன், அதை கேட்டுக்குங்க. இப்போ சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு எந்தெந்த இடம் ஃபேமஸான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க தனி சன்னிதானமாக இருக்கிறது இது. அதே போல் சனி பகவான் எங்கே தனித்து விட்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பழமை வாய்ந்த சிவன் கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு ஒரு சனிக்கிழமை அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னாக்களும் சனியினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் தோஷங்களும் விலகும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்க சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எம்பெருமான் விநாயக பெருமான். விநாயக பெருமானுக்கு உகந்த நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒரு 7 சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சிட்டு வாங்க. சாமி, இது பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம், இதோட ஏதாவது வீட்லேயே இருந்துக்கிட்டு எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறேன். இந்த காயத்ரி மந்திரம் இந்த யூடியூப்லேயே ஸ்லைடாகவும் வரும். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இதை இந்த 140 நாளும் காலையில் சூரிய உதய நேரத்துக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது காலையில் 4லேருந்து 6க்குள்ளார பிரம்ம முகூர்த்த நேரம்.
அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்தில் 140 நாள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வந்த பிரச்சனைகளும் வர பிரச்சனைகளும் எம்பெருமான் ஈஸ்வரன் சனிவாயேஸ்வரனை சரணாகதி அடையும் பொழுது விலகும். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.